தலையிலே தாழ்த்துவோம். அன்புள்ள பரம தகப்பனே, நீங்கள் தந்த நாளுக்காக நேரத்திற்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய வார்த்தை எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது ராஜா. ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாத ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரரும் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாகவே உண்மை தேவனாக கொண்டிருக்கிற எங்களை விட பாக்கியவான்கள் இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்கள் என்ன நீங்கள் எங்களுக்கு செய்கிறதற்கு ரெடியாக இருக்கீங்க ராஜா. உங்களால் செய்ய முடியாததுன்னு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் எங்களுக்கு போதித்து நீங்கள் எங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பாத்திரங்களாய் நீங்கள் எங்களை ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஒரு முறை உருவாக்கி எங்களை அனுப்ப வேணுமா என்னுடைய திருக்கரத்திலே தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. பலரும் பல சூழ்நிலையில வந்திருக்கிறோம் ராஜா. அவரவருடைய நிலவரங்களுக்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திற்காக மாத்திரம், இந்த உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணும் ஆண்டவரே, அதுக்காக நாங்க இங்க வரணும்னு அவசியம் இல்லப்பா. அது எங்கெங்கயோ கிடைக்கும் ராஜா. கர்த்தாவே, நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிறதை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜீவியத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எறும்பு பார்த்துருப்போம், எல்லாருமே எறும்பு, குட்டி பிள்ளைங்கெல்லாம் கூட எறும்பு பார்த்துருப்போம். எறும்பு என்ன செய்யும்? ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் ஒரு எறும்பு சில நேரங்கள் என்ன ஆயிருமா, அது ட்ராக்கு மாறிடுமா. அது தெரியாம திசை திரும்பி அது ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சா அதுதான் அது பின்னாடி போறதெல்லாம் என்ன செய்யுமா, இந்த எறும்பு பின்னாடியே போக ஆரம்பிக்கும். இந்த திசை மாறின எறும்பு எங்க போறதுன்னு தெரியாம அது சுத்திக்கிட்டே இருக்குமா. அது பின்னாடி போன எறும்புகள் என்ன செய்யுமா, சுற்றி கொண்டே இருக்குமா. அதற்கு பேரு ஆண்ட் மில்லுன்னு சொல்றாங்க. அதாவது எறும்பு தொடர் வட்டம். அது அப்படி சுத்தி 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 கடைசியில அதுக்கு நியமித்த ஓட்டம். அது எறும்பு உங்களுக்கு தெரியும், அது என்ன செய்யும், பைபிள்லே சொல்லுது, கோடை காலத்துக்காக அது தனக்கு தீவனங்கள் எல்லாம் சேர்த்து வைக்குது. ஸோ அந்த கோல், எதற்காக சுத்துறோம் எங்க போறோன்னே தெரியாம அது சுத்துறது என்ன ஆகுமா, எல்லாம் கூட்டமாய் சேர்ந்து சுத்தி டயர்டாகி கடைசியில் செத்து போயிருமா. அதற்கு பேரு மரண சுழல், டெத் ஸ்பைரல். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே நம்மள எத்தனை பேரு எங்க போறோம், எதற்காக போறோம், எதற்காக அழைக்கப்பட்டோன்னே தெரியாம சுற்றி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின், நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி, அதாவது நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மரணத்துல தான் முடிய போகுது. ஆனா நாட்களை எண்ணும் அறிவு இருக்கா? அதாவது சும்மா நான் என்ன சொல்றேன், ஒரு நாய் பிறக்குது, அது இருக்குது, அது எதையோ ஒன்று சாப்பிடுது, படுத்து தூங்குது, அடி வாங்குது, குறைக்குது, எதையோ ஒன்று பண்ணுது, கடைசியில் அது செத்து போகுது. அந்த நாய்க்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அருமையான தேவனுடைய ஜனமே, சுத்திக்கிட்டே இருக்கோமா, ஒரே விஷயத்த சுத்தி 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 சொல்லுவாங்களே, வாய்க்கும் வயிற்றுக்கும் கைக்கும் வாய்க்கும் போராடி கொண்டே இருக்கிறோமா. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னத்திற்காக இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, உபாகமம் 2:3 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரு, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். போதும்பா, சுத்தி 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 40 வருஷமா சுத்திட்டு இருக்கிறீங்க, வடக்கே திரும்புங்கள்னு சொல்லுகிறார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர். எகிப்திலிருந்து எப்படிதான் புறப்பட்டாங்களா அவங்க? யுத்த புருஷராய், நல்ல தடகாத்திரம் உள்ள பராக்கிரமசாலிகளாய் புறப்பட்டாங்க. ஆனா அவங்க யாவரும் என்ன செஞ்சாங்க, இந்த வனாந்திரத்துல 40 வருஷம் சுத்தி 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 என்ன செஞ்சாங்களாம், மாண்டு போயிட்டாங்க. அவங்க அதுக்காக தான் இந்த வனாந்திரத்துல சுத்தி திரிஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவன் எகிப்துல இருந்து அவங்களை எதற்கு அழைத்தார்? கானானுக்குள்ள பாலும் தேனும். ஸோ அவங்களோட எண்ணம் எங்க இருந்திருக்கணும், கோல் என்னவா இருந்திருக்கணும்? ஓ, ஆண்டவர் எனக்கு தரேன்னு சொல்லிட்டாரு, நான் அதுக்கு போறேன், நான் அதை சுதந்திரிக்கிறேன், அங்க போய் நான் இப்படி இருப்பேன், என் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, என் சந்ததிகள் இப்படி இருக்கும், நாங்க தேவனுக்கு என்று தலைமுறை தலைமுறையாய் நாங்க இப்படிலாம் வாழுவோன்ற அந்த தரிசனம் இல்லாமல் இவங்க என்னமோ வந்தோம்ப்பா சுத்திக்கிட்டே இருக்கோம், டெய்லி சாப்பாட்டுக்கு சண்டை, அங்க என்னப்பா மண்ணா தினம் தின்னதே தின்னுட்டு
இருக்கோம், எங்களுக்கு அங்கே நாங்கள் வெள்ளரிக்காவை சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம், மீனை சாப்பிட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் இந்த சாப்பாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேர் ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களுக்கு இன்னும் அதுலேருந்தே வெளியே வரலன்னா தெரியல. நான் தேவையில்லாத வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பலை. அருமையான தேவனுடைய இந்த சுற்றி கொண்டே இருக்கிற இந்த வட்டத்தை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நரி கதை தெரியும். நரியும் திராட்சை பழமும் அது என்ன செஞ்சுச்சான், அந்த திராட்சை பழத்தை சாப்பிட ட்ரை பண்ணிட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் சொன்னார். அதாவது நமக்கு செட் பண்ண கோல், காணான செட் பண்ணது யாரு, நீங்களா நானா? தேவன் இல்ல. செட் பண்ண தேவன் எங்க கொண்டு போவாரு, அதற்கு நேராய் கொண்டு போறது யாருடைய பொறுப்பு, அவரோட பொறுப்பு. நடுவுல என்ன நடந்தா என்ன, கூட்டிட்டு போறேன்னு சொன்னது அவரு, விடுதலை பண்ணி என்னை கொண்டு வந்தது அவரு, அவருடைய பொறுப்பு அது. ஸோ செய்ய நம்ம கடமை என்ன, அதை நோக்கி ஓடணும். ஆண்டவர் எனக்கு இதை சொல்லிட்டாரு, ஸோ நான் அதை நோக்கி ஓடுகிறேன் என்பதாக தான் இருக்கணும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 பார்க்கிறோம். அங்க ஜனங்க என்ன செய்றாங்களாம், போக மாட்டோம். முக்காவாசி ஜனங்க என்ன செய்றாங்க, போக மாட்டோம்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து கூடாரங்களிலே உட்கார்ந்து என்ன செய்றாங்களாம், முறுமுறுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு நமக்கே என்ன செய்வாங்க, நிறைய பேர் பாடம் எடுப்பாங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், அங்க அப்படியாக்கும், இங்க இப்படியாக்கும், அதை செஞ்சா இப்படி ஆயிரும், இதை செஞ்சா அப்படி ஆயிரும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதாவது ஃபியர் ஆஃப் த நோன், ஃபியர் ஆஃப் த அன்னோன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டும் இருக்கு. அதாவது பார்க்கிறத பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க இல்ல. பைபிள்ல வசனம் சொல்லி சோம்பேறி தான் என்ன செய்வான், வெளியில சிங்கம் வீதியில கரடி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரே என்ன செஞ்சிருப்பான், பூட்டிட்டு உட்காந்துருப்பான், செய்ய வேண்டியதை செய்ய மாட்டான். இஸ்ரவேலர்கள் இப்படிதான், கானானியரை பார்த்தா அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்காங்க, அவங்களோட ஊரு அரணிப்பா இருக்கு, எங்களால் அங்க போக முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க. கோலியாத்தை பார்த்தோன்னே அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் பெரிய சேலஞ்சஸ், பெரிய சவால்கள் நமக்கு முன்பாக இருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சுட்டாருன்னா அதை நம்ம ஓடிதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து அதை பற்றி அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல, அவர் எடுத்துக்கொள்ளும் நாட்கள் சமீபித்த போது எருசலேமுக்கு போனா அவருக்கு பிரச்சனை இருக்கு, சிலுவை இருக்கு, மரணம் இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனால் போக தமது முகத்தை திருப்பினார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திற்கு நேராய் உன் முகத்தை திருப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்போ உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அவர் கண்டிப்பா அதை செய்வார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6, 7 இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்யறாரு, எனக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில், அதுதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை தொடுகிறவன் என்ன தொடுறான், என்னுடைய கண்மணியே தொடுறான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அவர் என் முன்னாடி இருக்கிறார். ஸோ எனக்கு வர்ற அசிங்கம் யாருக்கு தான் முதல்ல பாதிக்கும், அது அவருக்கு. நான் என்ன சொல்றேன், என் முன்னாடி என் பிள்ளைய ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னா நான் சும்மா இருப்பேன், நான் எவ்வளோ துடிக்கும் எனக்கு இல்லை. ஆண்டவருக்கு அப்படிதான். ஆண்டவர் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படிதான் சொல்லியிருக்கு, ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அதனால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால நான் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் முகத்தை கற்பாறையை போல ஆக்கு. உனக்கு இருக்கிற நியமித்த ஓட்டத்தை நீ திரும்பு. நீ இதுக்கு பயந்துக்கிட்டு நீ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட இருக்கிறத வச்சு உன்னை தொடங்கு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. எல்லாம் இருந்தாதான் நான் அதை செய்வேன் அப்படின்னா தெரியல. பைபிள் நமக்கு அப்படி சொல்லலை. ஸோ இருக்கிறத பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. அடுத்தது சிலர் ஃபியர் ஆஃப் த அன்னோன், பார்க்க
பார்க்காததை நினைச்சு பயப்படுறவங்க அது ஒரு கூட்டம் இருக்காங்க. இவங்களா உட்கார்ந்துட்டு என்ன செய்யறது, யூகிச்சுட்டு இருக்கிறது. ஐயோ அது பண்ணோன்னா அப்படி ஆயிருமா, இன்னும் அதை பத்தி என்னன்னே தெரியாது, அது அப்படியா சிஸ்டர் இப்படியா சிஸ்டர், அது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லி. கிறிஸ்டபர் கொலம்பஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. அவர் 4 பெரிய வாயேஜஸ், அதாவது கப்பல்ல உலகத்தையே அவர் சுத்தி வந்தார். அப்போ அங்க இருந்த ஜனங்கள்லாம் ஐயோ இவ்வளோ தூரம் போறீங்களா, எங்க நீங்க போறீங்க, அதாவது உலகம் அப்போதைக்கு அப்படின்ற அறிவு தான் அந்த நாட்களிலே இருந்துச்சு. பைபிள் ஆனால் அப்போவே, பைபிள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்தில் உலகம் உருண்டைன்றது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சயின்டிஸ்ட் வந்து உருண்டைன்னு சொல்றதுக்கு முன்னாடி உலகம் தட்டைன்னு நினைச்சாங்க. அப்போ அந்த கொலம்பஸை எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இல்லை நீங்கள் போகாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க, பார்க்குற உலகம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பார்க்காத உலகம்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, காணா போயிடுவீங்க, எங்கே போயிட்டீங்கன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சத்தத்தை எல்லாம் அவர் கேட்கல. அவர் உலகத்தை சுற்றி பிரயாணம் பண்ணினார். அவர் 4 பெரிய தேசங்களை அவர் கண்டுபிடித்தார். பஹாமஸ், கியூபா, ஹெய்த்தி, டொமினிக்கன் ரிப்பப்ளிக், இதெல்லாம் அவர் கண்டுபிடித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ ஆண்டவர் நமக்கென்று வைத்து அது என்ன ஆகுமோ. ஆபிரகாமை பாருங்களேன், ஆண்டவர் வந்து நீ போன சொல்லி கூப்பிடுறாரு. எபிரேயர் 11:9 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடத்திற்கு போக அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செஞ்சாராம், புறப்பட்டு போனார். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது என்னன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால நான் என்ன செய்றேன், நம்பி போறேன். உலகம் ஆனா அதுதான் நான் சொல்றேன், நம்முடைய ஸ்கூல் சிஸ்டம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்குது, லுக் பிஃபோர் யூ லீப், ஆழம் தெரியாமல் கால விடாத. ஆனா நான் என்ன சொல்றேன், என்னை அழைத்தவருக்கு அந்த ஆழம் தெரியுமே, இல்ல அவரை நம்பி நான் என்ன செய்றேன், போறேன். பேதுருவை போல நான் உங்களை நம்பி வரேன்னு இறங்குங்க, அவரை பார்த்தே என்ன செய்யலாம், நம்ம ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கலாம். அருமையானவர்களே, அடுத்தது இந்த உலகம் உருண்டை சுத்தி 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 தான் வரும். எப்போ வெறுமனே இந்த உலகத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய கோல், உங்களுடைய குறிக்கோள் வெறும் உலகத்திற்கு அடுத்ததாய், அதாவது எனக்கு ஒரு கல்யாணம் வேணும், ஒரு பிள்ளை வேணும், வீடு வேணும், என் பிள்ளைங்க செட்டில் ஆகணும், பணம் வேணும், நான் பெரிய ஆளாகணும், புகழ் வேணும், வேலை வேணும், அந்தஸ்து வேணும், வெறும் இந்த பூமிக்குரியதாய் சுற்றி திரிந்தால் கண்டிப்பா சுத்தி சுத்தி தான் வருவீங்க. அது என்ன சுழல், மரண சுழல் இல்ல. ஏன்னா உலகத்திலேயே ரிச்சஸ்ட் கிங் யாரு, அத பணக்கார ராஜா சாலமன். பயங்கர ஞானவான் யாரு, சாலமன். அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா. அவரு பிரசங்கி 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, மாயை மாயை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன சொல்றாரு, எல்லாம் மாயைன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு சந்ததி போகுது, மறு சந்ததி வருது, சூரியன் உதிக்குது அஸ்தமிக்குது, அதன் தான் உதித்த இடத்துக்கே திருப்பி போகுது, காற்று என்ன செய்து தெற்கே போகுது, வடக்க சுத்துது, சுழன்று சுழன்று அடிக்குது, சுற்றின இடத்துக்கே திரும்பி போகுது. 16 18 வசனம் வரைக்கும் சொல்றாரு, எல்லாரையும் விட நான் ஞானத்தில் தேறினேன், என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்ததுன்னு நான் என்ன செஞ்சேன், எனக்குள்ளார சொல்லிக்கொண்டேன். நிஜமாவே அவர் தான், இன்னைக்கு வரைக்கும் அவர் போல ஞானி இல்லை, அவர் சொல்றாரு அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்லி கொண்டேன். ஆனா இன்னும் ஞானத்தை அறியவும் பைத்தியத்தையும் அதிபீனத்தையும் அறியவும் என் மனதை நான் பிரயோகம் பண்ணினேன். அதோட கன்க்ளூஷன் அதுல கடைசி வசனத்தை சொல்றாரு, அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஸோ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரு கூட்டம் பணத்தையும் பொருளையும் புகழையும் தேடி போகுது, ஒரு கூட்டம் ஞானத்தை தேடி போகுது. ஞானம்னா அது ஏதோ அது தெரியல, நிறைய டேர்ம்ஸ் சொல்றாங்க, என்னென்னமோ அதை தேடி போறாங்க. ஆனா சாலமோன் அல்டிமேட்டா, அதாவது வைசஸ்ட் மேன் ஆன் எர்த், அவரோட அல்டிமேட் கன்க்ளூஷன் என்ன, ஞானம் ஞானம் ஞானம்னு தேடி எனக்கு அதில் என்ன இருந்துச்சு, சலிப்பும் நோவும் தான் மிஞ்சிச்சுன்னு சொல்றார். 2ஆம் அதிகாரம் 4 to 11 வசனங்கள் பிரசங்கியில பார்க்குறோம். அவர்
அவர் சொல்ற, எனக்காக நான் வீடு இல்லை, ஒரு வீடு இல்லை, வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், சிங்கார வனங்களையும் கனி விருட்சங்களை நாட்டினேன், வேலைக்காரிகள், ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்தி, வெள்ளி பொன் ராஜ சம்பத்து, சங்கீதக்காரர், இன்பமான பலவித வாத்தியங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். 9ஆம் வசனத்துல எல்லாரை பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். 11ஆம் வசனத்துல எல்லாத்தையும் நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அதிலே நம்மளுக்கு அதாவது உலகத்திலேயே, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு சாலமன் கிட்ட, ஒன்ன மாதிரி ஞானமா இருக்கிறவன் உனக்கு முன்னாடியும் இருக்க மாட்டான் பின்னாடியும் இருக்க மாட்டான், ஒன்னைய மாதிரி ஒரு ஐஸ்வர்யவான் இன்னைக்கு இந்த பூமியில தெரில, வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு எனக்கு தெரில, அவங்க கூட யார் அளவுக்கு ரிச்சா இல்லை, சாலமன் அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த சாலமோனுடைய கன்க்ளூஷனை பாருங்களேன், இது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமும். 1 கொரிந்தியர் 15:19 பார்க்குறங்களேன், இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நாம் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டு இருப்போம் அருமையானவர்களே. ஸோ இன்றைக்கு நாம் எதற்காக, இன்றைக்கு நம்ம கொஞ்சம் பேரா தேவனை தேடி வந்திருக்கிறோம், எதற்காக நாம் வந்திருக்கிறோம், என்ன பர்பஸ் அருமையான தேவனுடைய ஜனமே? உலகத்துக்காக நம்ம வந்தோம்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க நிறைய கிளாஸே இருக்கு. அதான் நாங்க போன வாரம் ஃபேமிலி மீட்ல அதை குறித்து பேசணும். அதான் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ வசியம் பண்றது அப்படின்னா ஏதோ மந்திரவாதிங்க பண்ணுவாங்க, அதை யோசிச்சு அப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு நீங்க பாருங்க, ஏகப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. மனுஷரை வசியம் பண்றது, அட்ராக்ட் பண்றது, எப்படி பணத்தை அட்ராக்ட், அதாவது எப்படின்னா அவங்க ஒன்ன நினைச்சாங்கன்னா அதை சாதிக்காம விட மாட்டாங்க. கிளாஸ் இருக்கு, நடக்குது. நீங்க நினைக்காதீங்க, லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவில் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்துக்காக நாம் தேவனை பின்பற்றணும்னா இந்த பைபிளை தூக்கணும், தேவனை தேடணும், சர்ச்சுக்கு வரணும்னு நமக்கு அவசியம் இல்லை அருமையானவர்களே. எதற்காக, நம்ம எந்த நோக்கத்திற்காக, எந்த குறிக்கோளை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பிலிப்பியர் 2:13 வேதம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்குள்ள என்ன செய்றாரா, உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்றாரு, விருப்பத்தை உண்டு பண்ணி அந்த விருப்பத்திற்கு ஏற்ற செய்கையையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய், ஒரு விருப்பம், ஆண்டவரே நமக்குள்ள அவருடைய சித்தத்தின்படியான ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார், அதற்கேற்ற செய்கையையும் அவர் கொடுக்கிறாரு. அதை டெவலப் பண்ணி அதுக்கு நேராக போக வேண்டியது நாம தான். அவர் எதையுமே ஃபோர்ஸ் பண்றதே இல்லை. ஏன்னா கடைசி அதிகாரம் பைபிள்ல வெளிப்படுத்தல் 22:17 இயேசு கிறிஸ்து சொல்றார், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை வாங்கி என்ன செய்ய, வாங்கி கொள்ள கடவன். ஸோ உனக்கு தாகமா இருந்தா வா, விருப்பமா இருந்தா வா. தேவன் கொடுக்கிற அந்த தாகமும் விருப்பமும் இருந்தா நாம் அதை பெற்றுக்கொள்வோம் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு வேகமாய் தாவீதுடைய வாழ்க்கையில என்ன விருப்பத்தை தேவன் விதைத்தார், அவருக்கு அதுக்கு நடுவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அதை ஆனா தாவீது என்ன செய்தார், அந்த விருப்பம் நிறைவேறுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16, கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் தீர்க்கதரிசியால் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரியா? சோ தாவீது என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஊருக்கு, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பாருன்ற விருப்பம் எப்ப அவருக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு, ஆடு மேய்க்கிறவராய் இருக்கிறப்போ. அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைங்களை குறித்த விருப்பம் உங்களுக்குள்ள ஆண்டவரே கொடுத்திருக்கிறாரு. உங்களை குறித்த விருப்பம், நான் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு ஆண்டவர் விதைத்திருக்கிறார். அதற்கேற்ற செய்கையையும் தேவன் என்ன செய்வாரு, நமக்கு தருவார். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ தாவீதுக்குள்ள எப்ப கொடுத்தாரு ராஜாவாவன்னு, ஆடு மேய்க்கிறப்போ அந்த விருப்பத்தை கொடுத்தாங்க. சாமுவேல் அபிஷேகம் பண்ணின உடனேயே அந்த 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அபிஷேகம் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு, தாவீதுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் அங்க he starts working, அங்க வேலையை ஆரம்பிக்கிறாரு. 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இவர் அபிஷேகம் பண்ண உடனே அங்க சவுல் ராஜா கிட்ட இருந்த அபிஷேகம் போயிருச்சு, ஆவி அவரை விட்டு போயிருச்சு, பொல்லாத ஆவி அங்க வருது. சவுலுக்கு தாவீதை பத்தி சொல்றாங்க, இவர் பயங்கர மியூசிக்கலி டேலண்டட்னு சொல்றாங்க. அதனால அவரை அழைச்சு விடுறாரு சவுல் ராஜா. அங்க போய் அவருக்கு சவுலுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருச்சு, இவரோட ஆயுததாரி ஆக்குறாரு. 21ஆம் வசனத்துல அவருக்கு எப்பெல்லாம் பொல்லாத ஆவி பிடிக்குதோ அப்பெல்லாம் இவர் மியூசிக் வாசிப்பாரு, சுரமண்டலம் வாசிச்சா தாவி அவர் சவுல் சொஸ்தமாயிருவாரு. 17-15 பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் ஏலா பள்ளத்தாக்குல ஒரு யுத்தம் வருது. அப்போ அவங்க எல்லாம் ராஜா அவங்க சேனை எல்லாம் அங்க போயிட்டாங்க. தாவீது அவங்க வீட்டுக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாவோட அரண்மனையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தவர், திருப்பி வீட்டுக்கு போய் என்ன செய்யறாரு, அங்க ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க திருப்பியும் அவங்க அண்ணமார விசாரிக்கிறதற்காக 17ஆம் வசனத்துல அவர் அனுப்பப்படுகிறார். அங்க கோலியாத்தை பார்க்கிறாரு. அந்த கோலியாத்தை பார்த்து என்ன செய்யறாரு, சவுல் ராஜாட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் ராஜா கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண, என்னால முடியும், நான் ஆடு மேய்க்கிறப்போ நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன், நான் இந்த கோலியாத்தை எதிர்த்து ஜெயம் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ராஜாவை கன்வின்ஸ் பண்றாரு. அடுத்து அண்ணன் எலியாபுடைய வார்த்தை என்ன செய்யறாரு, அசட்ட பண்றாரு, ஒன்னால முடியாதே போடான்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை இவரு காதுல வாங்கல. இவருக்கு என்ன விருப்பம், ராஜாவாகுவேன் அப்படின்ற அந்த விருப்பம், தேவனால் விதைக்கப்பட்ட அந்த விருப்பம். 18ஆம் அதிகாரம் 1-2 அங்க ராஜாவுடைய மகன் யோனத்தானோட கூட பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆகுறாங்க, ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. 18:5 அங்க யுத்த மனுஷருக்கு எல்லாம் இவர் அதிகாரி ஆகிறாரு. 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சவுலுக்கு இவர் மேல எரிச்சல் வருது, இவர் 2 தடவை கொலை பண்ண பார்க்கிறாரு. இவர் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு திருப்பி என்ன செஞ்சிடல, ஆடுமைக்க ஓடல. அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்துல சவுல் இவர் மேல கோபமாயி, என் அரண்மனையில நின்னது போதும்பா, என்னை விட்டு தூரமா இருன்னு சொல்லி 1000 பேருக்கு தலைவராய் அதிபதியாய் இவர் அங்க வைக்கிறாரு. 17ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்துல வரைக்கும் பார்க்கிறோம், சவுல் சொல்றாரு, நான் என் பொண்ணு நல்லா கவனிங்க, மாமனாருங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உஷாரா இருங்க பசங்கள்லாம். நான் பைபிள்ல சொன்னதை தான் சொல்றேன். 18ஆம் அதிகாரம் 17-20 வரைக்கும் சவுல் சொல்றாரு, என் பொண்ணு மேராவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அங்க சொல்றாரு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், நீ நல்ல சேவகனா மட்டும், நீ எனக்கு ஒரு நல்ல சர்வெண்டா மட்டும் இருன்னு சொல்லி அங்க சொல்றாரு. ஆனா சவுல் ராஜாவோட இன்டென்ஷன் என்ன, வாடா வா, என் பொண்ணுக்காக நீ வந்து என்னை சேவிக்க போறியா, என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை கொன்றுவேன், பெலிஸ்தர் கையில் நீ செத்துருவ, இதுதான் அவருடைய இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணுற டைம் வந்த உடனே அந்த மேராவை இன்னொரு ஆட்ரியலுக்கு கல்யாணம் பண்ணி சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை. அப்புறம் அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அங்கே தாவீதுக்கு சவுலோட பொண்ணு மீகால் மேலே லவ் வந்துருச்சு, அங்கே காதல் வந்துருச்சு. அதை கேட்ட அந்த அப்பாவுக்கு யோசிச்சு பாருங்க, இந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற அப்பாங்கள மாமனார்கள் எல்லாம் நம்ம ஒரு மாதிரியா யோசிக்கிறோம், அன்னைக்கு இருந்த அந்த மாமனார் எப்படி இருந்திருக்காரு, சந்தோஷப்பட்ட, ஓஹோ என் பொண்ணை கல்யாணம் பண்றது, லவ் பண்றியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, வா வா, அவ தான் உனக்கு கண்ணியா இருப்பா, வா, அவளை வச்சு உன் கதைய முடிக்கிறேன்னு நினைச்சு அவர் என்ன செய்யறாரு, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், பெலிஸ்தரோட 100 நுனித்தோலை நீ கொண்டு வான்னு சொல்லி சொல்றார். ஆனா ஆண்டவர் தாவீதோட இருந்தாரு. இவருக்கு நான் ராஜாவாகணும், ராஜாவுடைய அதுக்கு நான் வந்து ராஜாவுடைய மருமகனோட இடத்த நான் பிடிக்கணும்னு சொல்லி, நீ 100 கேட்ட நான் 200 கொண்டு வரேன்னு சொல்லி அங்க கொண்டு வந்து கொடுக்கிறார். அதற்கு பிறகு தாவீது கிட்டத்தட்ட 13 வருஷம் அரண்மனையை விட்டு ஓடி கெபிகளிலும் வனாந்திரங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொள்ள வேண்டிய நாட்கள் வந்துச்சு. அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை. போய் அங்க அபிமெலேக்கு ஆசாரியனாகி அகிமெலேக்கு கிட்ட போய் சாப்பாடு வாங்கி அங்க பரிசுத்த அப்பத்தை சாப்பிடுறாரு. தோவேக்கு அங்க துரோகம் பண்றது பாக்குறோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 வருஷம். ஆனா அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க இப்படி துரோகங்களை சந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே இருக்கிறீர்களா? அந்த நாட்களிலே தாவீது என்ன பண்ணார்? அந்த 13 வருஷம் ஐயோ போதுண்டா, நான் பாட்டுக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குதா அப்படின்ட்டு இருக்கலாம். அந்த 13 வருஷம் அவருடைய விருப்பம் என்ன? ராஜா.
என்ன பண்ணினார்? 22ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 22:1-2 அதுலாம் கெபியில தான் அவர் ஒளிஞ்சிருக்காரு. அங்க 400 பேரை என்ன செய்யறாரு? தனக்கு சேர்த்து கொள்றாரு. அவங்க எல்லாம் வெறும் நல்ல ஐஸ்வர்யவான்கள்லாம் இல்ல, யார் ஒண்ணுக்கும் உதவ கடங்காரன், முறுமுறுக்கிறவன், இப்படி இருக்கிறவன் எல்லாம் என்ன செய்யறாரு? அவரங்க சேர்த்து கொள்றாரு. எவ்வளவு பேரு? 400 பேரு. 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஏறக்குறைய 400 பேருக்கு 600 பேருக்கு 600 பேருக்கு கேகிலா பட்டணத்தில் அவர் தலைவர். 400 வந்து இப்ப 600 ஆகுது. அடுத்து 1 நாளாகமம் 12:22 பார்க்கிறோம், சிக்லாக்ல அவர் இருக்கும் பொழுது நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்துல வந்து சேர்ந்தபடியால் அவர் தேவ சேனையை போல மகா சேனை. எப்படி? தாவீது அவருக்கே ஒன்றும் வழியை காணோம், ஆனா அவரோடு கூட இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? பெரிய சேனை. அப்போ ஒரு ராஜா ஆகிறவர் அப்பமே அவருக்கு தேவையான அவ்வளோ யுத்த மனுஷரையும் தேவையான தலைவர்களையும் அதிபதிகளையும் அங்க சேகரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கேள்விப்பட்டார், சவுலும் அவருடைய பிள்ளைங்களும் செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாரு. 3ஆவது நாள் தான் கேள்விப்படுறாரு. அடுத்து உடனே ஆண்டவர்ட்ட 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க ஆண்டவர்ட்ட என்கொயர் பண்றார், சாமி நான் யூதா பட்டணத்துக்கு போலாமா? ஆண்டவர் சொல்றாரு போன்னு சொல்றாரு. 4ஆம் வசனத்துல 3ஆவது நாள் தான் ஆகுது, 4ஆவது நாள்னு நினைக்கிறேன், இல்லாட்டி 1 or 2 days லேட்டா இருக்கலாம். அங்க அபிஷேகம் பண்ண. அருமையான தேவனுடைய ஜனமே, இத்தனை வருஷம் 13 வருஷமா ஓடி திரிஞ்சது 4 நாள்ல என்னாச்சு? அங்க சரியாயிருச்சு. அவர் அங்க யூதாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அருமையானவர்களே, தேவன் உனக்கு செய்ய வேண்டியதை அவரோட டைம் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட அது தள்ளி போகவே போகாது. அருமையானவர்களே, பைபிள்ல நிறைய பார்க்கிறோம். நேத்து கூட இங்க மீட்டிங்ல நாங்க பார்த்தோம், ஒரே நாள் இரவுல சமாரியாவுடைய பஞ்சம் தீர்ந்தது. 3 வருஷம் மழை இல்லாத பஞ்சம் ஒரே நாள் ஜெபத்துல, எலியாவின் ஜெபத்துல அங்க பெருமழை வந்தது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு நிமிஷத்துல சுகமாக்கப்பட்டாள். 18 வருஷம் கூனியா இருந்தவள் ஒரு செகண்ட்ல அங்க நிமிர்ந்து நடந்தாள். 38 வருஷம் வியாதியா இருந்தவன் ஒரே வார்த்தையில எழும்பி நடந்தான். அருமையானவர்களே, பல வருஷமாய் பாவத்தில் 5 புருஷங்களை வச்சுட்டு இருந்த சமாரியா ஸ்திரீ ஒரு நிமிஷத்தில் அவள் மனம் திரும்பினாள். ஒருவராலும் அடக்க முடியாத அந்த பிசாசு பிடித்தவன் ஒரே நாளிலே சுவிசேஷகனாய் மாறினான். அருமையானவர்களே, சோ ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இஸ்ரவேலர்களை போல முறுமுறுத்து கொண்டு இருக்காத. நீ என்ன ஆயத்தம்? ஆண்டவர் செய்ய போறாரு, செய்யறேன்னு சொன்னா செய்ய போறாரு. உன்னுடைய ப்ரிப்பரேஷன் என்ன? நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்? பிரசங்கி 11:4 பார்க்கிறோம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம நம்மளுடைய கோலுக்கு நேராக போயிட்டு இருக்கோமோ, ஆக்டிவா இருக்கோமோ இல்லையோ, எதிராளியான பிசாசு ஓவர் ஆக்டிவா இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் ஆண்டவர் இவங்களை செஞ்சிருவாரு. அதனால தான் அவன் நம்மளை ஜெபம் பண்ண விடுறதில்ல, நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ சோர்வு உண்டாக்கணும், எவ்வளோ பிரச்சனைகளை உண்டாக்கணும் எல்லாம் இல்லை. அவனோட கோல் என்ன? திருட, கொல்ல, அழிக்க. யோவான் 10:10. 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியான பிசாசு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறானா? வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ போன வாரத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வீட்டில் ஜெபத்துக்காக போயிருந்தோம். போயிட்டு அந்த வீட்டார ஒரு 2 minutes தான் இருக்கும் கிச்சனுக்கு போறாங்க. இத்தனைக்கும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒன்றும் பெரிய தூரம்லாம் இல்லை, சின்ன ஒரு அரை சதுரு தான். அங்க போறதுக்குள்ளார அந்த வீட்டில் அவங்க வச்சு பராமரிக்கிற ஒரு அம்மா வந்து, அவ ஒண்ணுமே சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை, அவ அப்படி பண்றா இப்படி பண்றா. எதிராளி என்ன செய்யறான்? கேப்புக்கு தான் அவன் என்ன செய்யறான்? வெயிட். அவன் அவ்வளோ ஓவர் ஆக்டிவா இருக்கான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம ஆக்டிவா இல்லைன்னா விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறவன் விழுங்குறதற்கு இடம் நம்ம தான் என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அருமையானவர்களே, ஸோ கர்த்தர் நம்முடைய நிலைமையை சீக்கிரமாய் மாற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்களேன், எத்தனையோ பிரச்சனைகள், ஆனா அவருக்கு அந்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த எனக்கு இந்த உயர்வை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அந்த தரிசனத்தோட போனாரு. அவர் என்னெல்லாம் செஞ்சாரு? அவரு ரொம்ப கம்மியா தான் பேசினாரு. என்ன பேசினாரு? ரொம்ப 2 முறை தான் வீட்டிலேயே சொப்பனத்தை பத்தி அவர் சொன்னாருன்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். போத்திபாருடைய மனைவி கிட்ட முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ நம்முடைய விஷன்
கரெக்டா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாதை இதுதான் அப்படின்னு கோடு போட்டு நான் போனேன்னா என்னால நோ சொல்ல முடியும் ஈஸியா. இல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்தது இல்லைன்னு என்னால தைரியமாய் சொல்ல முடியும். ஜெயில இருக்கும்போது அர்த்தங்களை சொன்னார்னு பார்க்கிறோம். பானபாத்திரக்காரன் கிட்ட, ஐயோ நான் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லப்பா, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க. இவ்வளவுதான் யோசேப்பு என்ன செஞ்சாரு, பேசினார். எங்க அண்ணன் அப்படி செஞ்சாராக்கும், அவங்க இப்படி பண்ணாராக்கும், எதையும் அவர் என்ன செய்யல, பேசல. குறைவாய் பேசினார், தரிசனத்தை பேசினார். தரிசனத்திற்கு விரோதமான எந்த குறுக்கு வழியும் அவர் எடுத்துக்கொள்ளல. தரிசனத்திற்கு நேராய் அந்த ஜெயிலையும் அந்த ஊழியத்தை என்ன செஞ்சார், அவர் செய்து கொண்டிருந்தார். ஒரே நாள்ல வேகமா அவரை ட்ரெஸ் பண்ணி குளிப்பாட்டி ஷேவ் பண்ணி, பைபிள்ல முத ஷேவ் பண்ணது யோசேப்புக்கு தான். குளிப்பாட்டி ஷேவ் பண்ணி முதல் அவர் வேகமாய் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களா, ராஜாவுக்கு முன்னாடி வச்சாங்க. ஆதியாகமம் 41:14 பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். ஆத்மையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு செய்யறத எப்படி செய்வாரா, சீக்கிரமாய் தீவிரமாய் அவர் செய்வார். ஏசாயா 60:22 பார்க்கிறோம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. நீ இன்னைக்கு இத்தனோண்டு செய்யறேன், நான் என்ன சிஸ்டர் இவ்வளோண்டு ஒன்று வச்சிருக்கேன், சின்னோண்டு ஒரு பிஸ்னஸ், சின்னோண்டு ஒரு ஃபேமிலி, சின்னோண்டு ஒரு ஊழியம், இதுதான் இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியாய் ஆக்குவேன். எப்படி செய்வேன்னா, தீவிரமாய் செய்வேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது 126 சங்கீதம் இல்ல, அது ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்முடைய சிறையிருப்பை சொப்பனத்தை திருப்புகிறது போல அவர் திருப்பிடுவாராம். அருமையானவர்களே, தெற்கத்தி வெள்ளத்தை இந்த இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, யோசிச்சு பாருங்களேன். இந்த வயநாட்டுல நடந்தது அதாவது 8 கிலோமீட்டர் ஒரு நைட்ல மழை வருது, எல்லாருக்கும் தெரியுது ஓவரா மழை வருதுன்னு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓகே நம்ம சேஃபா இருக்கோம்னு நினைச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நைட்டு 1 மணி 2 மணிக்கு மேலதான் படுத்து தூங்குறாங்க. ஒரு ஊரே இல்லை, அதாவது ஒரு மலை சரிஞ்சு 8 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சிருக்கு, இழுத்து கொண்டு போயிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நினைச்சார்னா தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல நம்முடைய சிறையிருப்பை ஒரே நாளிலே அவரால் திருப்ப முடியும். அருமையானவர்களே, நாம செய்ய வேண்டியது என்ன, கண்ணீரோட விதைக்கணும். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூக்கிட்டு போறோமா? இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு விதை சிஸ்டர், இதை வச்சு நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, 100 பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஸோ இன்னைக்கு கண்ணீரோடையும் அழுகையோடையும் செய்ய வேண்டியதை உனக்கு இருக்கிற பலத்தோட செஞ்சு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், சீக்கிரமாய் தீவிரமாய் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் நோக்கம் எங்க, உன்னுடைய எதை நீ பார்த்து கொண்டிருக்கிற? அருமையான தேவனுடைய ஜனமே, கடைசியா ஒரு சில காரியங்களை சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த சாபம் தான் என்ன, ஆதியாகமம் 3:19 மண்ணா இருக்க மண்ணுக்கு திரும்புவேன். ஏன், நான் உன்னை மண்ணுனால உண்டாக்குனேன், அதனால நீ சாவும் போது மண்ணுக்கு திரும்புவேன். இது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த சாபம். ஸோ உலகத்தை சுத்தி சுத்தி வரவங்க கண்டிப்பா அவங்களோட கடைசி என்னதான், சுத்தி கடைசியில மண்ணுக்கு போறது மாத்திரம்தான் அவங்களுக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா மார்க் 1:15 யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கமே என்ன, மனம் திரும்புங்கள், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவோட முதல் பிரசங்கம் என்ன, மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புனா என்ன, சும்மா இப்படி திரும்புறது இல்ல. மார்ச் பாஸ் பண்ணும்போது லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன்லாம் சொன்னா டர்ன் பண்ண வேண்டியதான். அபவுட் டர்ன்னு சொன்னா என்ன பண்ணும், டோட்டலா டர்ன் பண்ணும். சிரிக்காதீங்க, சீரியஸா சொல்றேன். யார் நோக்கம் இல்லாமல், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல், உங்களுடைய வருமானங்களிலே, உங்களுடைய சுகத்துல, உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளிலே அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியாம சுத்திக்கிட்டே இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றார், திரும்பு, மனம் திரும்பு, டோட்டலா நீ டர்ன் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம் இல்ல, பழைய ஏற்பாட்டுல மண்ணினாலே பிறந்த மனுஷன். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம். அந்த ஆவியினாலே தேவ தரிசனத்தை சுமந்து கொண்டு நாம் நடந்தோம் என்றால் நமக்கென்று ஒரு நித்திய ஜீவன், இந்த உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும். ஆண்டவர் சொல்ற, நீ அதை தேடு, ராஜ்யத்தை தேடு, இந்த பூமிக்கு வேண்டிய எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்
என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எழும்பி நிற்போமா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, நான் முழுவதுமாய் திரும்புகிறேன் சுவாமி, நான் முழுவதுமாய் திரும்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை மகிழ்வோம் மகிழ்வோம். அந்த பாடல்ல இன்னைக்கு ஆண்டவரே, என்னை நம்பி நீங்க கொடுத்த அந்த பொறுப்பை நீங்க வரும் வரைக்கும் நான் காத்துக்கொள்வேன். நான் போன வாரம் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். போன வாரம் ஒரு தம்பி வந்தாங்க, ஊழியம் செய்கிற ஒரு மகன் தான். அவர் என்னால் முடியல, எல்லாம் ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஊழியத்தில் ப்ராப்ளம், சர்ச்சில் ப்ராப்ளம், நான் போதும்னு உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், இல்லை சாமி என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஆண்டவர் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டார். ஆண்டவர் சொல்ல, என் சித்தம் செஞ்சு முடிக்கலப்பா, நீ எங்கே வந்த, நீ யாருன்னு கேட்பார் ஆண்டவர். ஸோ தயவு செய்து ஆண்டவரே, எனக்கென்று நீங்கள் வச்சிருக்க ஓட்டத்தை நான் பர்ஃபெக்டாக ஓடி முடிச்சு, அது ஒரு நாள் நாட்களை என்னும் அறிவை தாரோன்னு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது போல எனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கோ சுவாமி, என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது, என் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியது, என் சபைக்கு செய்ய வேண்டியது நான் செய்து முடித்து நான் உண்மை காணணும். எல்லாரும் விசுவாசத்தோட அறிக்கை செய்து பாடுவோமா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை எல்லாரும் வார்த்தை கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்த அவர் வரும் வரை காத்து கொள். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.